ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டனை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான மட்டன் கறி கிடச்சிருக்குதுங்க. இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கறியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷான மட்டன் சொல்லிவிட்டு. இது மாதிரி கிடச்சா நீங்களும் வாங்கி இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டன்லேயே ஆயில் நிறையா இருக்குங்க, அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம மட்டனை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ தான் வெளியில் வருது. இன்னும் நல்லா திரண்டு மட்டனில் இருக்கிற தண்ணி பூரா வெளியில் வந்துடணும். அப்போ தான் மட்டன் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பச்சை வாசம் இருக்காது நீங்கள் அடுத்தடுத்து ரெடி பண்ணுறப்ப. மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இலை ஆட்டுக்கறி தாங்க, அதனால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, ஒரு 2 விசில் விட்டிங்கனாவே வெந்துடும். பாருங்கள், தண்ணி பூரா வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ரெடி பண்ணுறக்குள்ளே விசில் வந்துடுங்க. அப்புறம் நம்ம தாளிச்சு விட்றலாம். மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனிங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஸ்டார் போட்டுக்குங்க. 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததையும் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்துள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றப்ப அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டே தெரியாது, அந்தளவுக்கு கருவேப்பிலை வதங்கிடும். நல்லா வதக்கி விடுங்க. சிம்பிளான கிரேவி தாங்க, செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய தோணும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மட்டன் அதுக்குள்ளே வெந்துருச்சு. 2 விசில் தாங்க விட்டேன், நல்லா வெந்து வந்துருச்சு மட்டன். நம்ம எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும், அதுலேயே எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் கம்மியாக சேர்த்திக்கிறது நல்லதுங்க. கடலை எண்ணெய்ங்காட்டி இப்படி நுரையாக வருதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சுத்தமான கடலை எண்ணெய்ங்கிறதுனால அப்படி நுரை வருது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. நல்லா நைஸாக அரைக்க தேவையில்லை, குறைன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்படி குறைன்னு அரைச்சி போட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டுமே மேலே இருக்கிற தோலோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த தோல் ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா அடி பிடிக்காமல். இப்போ நம்ம மட்டன் உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டனை உள்ளே சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. உப்பு எல்லாம் பிடிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா சேர்த்த போகிறோங்க. இந்த மட்டன் மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதுங்க மட்டனுக்கு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக எந்த கடையில் வாங்குகிற பொருளும் வேறு மசாலாஸ் எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. இப்படி வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு டைம் செஞ்சு வச்சுருந்தேங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ அதே தாங்க நாங்கள் சேர்த்து செஞ்சிட்ருக்குறோம். எவ்வளோ டைம் செஞ்சாலும் போரே அடிக்கிறது இல்லைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா கொதி வருதுங்க. நல்லா இன்னும் கொதித்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடணும். நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறதுனால இந்தளவுக்கு வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி லாஸ்ட்டில் இறக்கிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.